டைம்ஸ்ல கேன்சர் நிறைய வருது. எங்க இருந்து வருது இதெல்லாம்? ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், ஃபேரா ஆகணும், ஃப்ளாலெஸ் ஸ்கின் வேணும், டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நமக்கு இருக்கும். அது சரி பண்றதுக்கு என்ன கிரீம் போடலாம் இல்லனா என்ன சீரம் போடலாம்னு தான் பார்ப்போம். ஆனா அதுல என்ன இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இருக்கா அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? அப்போ இந்த வீடியோவை பாருங்க. இனிமே நீங்க எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிக்காம வாங்க மாட்டீங்க. வெல்கம் டு ராஜா சேனல். பொதுவாவே நம்ம ஊர்ல ஃபேர் ஸ்கின்க்கு ஒரு அப்சஷன் இருக்கு. ஒரு வேடிக்கையான பழமொழி கூட இருக்கு. நம்ம ஊர்ல வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டான்னு. ஒருத்தரோட நேர்மையை கூட கலர் வச்சு தீர்மானிக்கிற உலகம் இது. எல்லாருமே அழகா இருக்கணும்னு எண்ணம் இல்லாதவனுக்கு கூட அந்த எண்ணம் வர வைக்கிற மாதிரி தான் நம்மளை சுத்தி நடக்குது. பியூட்டி யாருதான் விட்டு வச்சது? அந்த காலத்துல பொண்ணுங்க தான் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ ட்ரெண்ட் மாறுது. பசங்களும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல இன்வெஸ்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹேர்ல ரீப்ரொடக்டிவ் டாக்ஸின், டியோடரண்ட்ல லிவர் டாக்ஸிட்டி, பாடி வாஷ்ல பிரெஸ்ட் கார்சினோஜன், மஸ்காரா கண்ணுக்கு அழகு மட்டும் இல்ல ஆபத்தும் தான். அதுல பெட்ரோலியம் டிஸ்டிலேட்ஸ் இருக்கு, லெட் அசிட்டேட், ஃபார்மால்டிஹைட், கோல்தார்ல லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஷாம்பூஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ்க்கு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அழகா இருக்க மேக்கப் போடுறதெல்லாம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்ல, 10,000 வருஷமா நடக்கிறது தான். இந்தியால மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா எல்லா நாட்டிலயும் இருக்கு. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல அழகுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துறாங்க. அந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஷைனி ஷிம்மரி ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு டார்க் சீக்ரெட்டும் இருக்கு. எந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, ஐ ஷேடோல இருந்து லிப் கிளாஸ் வர ஒரு வித ஷைன் கொடுக்குது. எங்கிருந்து வருது இந்த ஷைன்? மிகான்ற நேச்சுரல் மினரல் தான் அதுக்கு காரணம். மிகாவோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்தியா தான். பீகார், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ்ல மிகா மைனிங் இருக்கும். 60% ஆஃப் மிகா பீகார் அண்ட் ஜார்க்கண்ட்லயே கிடைக்கும். இதுல என்ன டார்க் சீக்ரெட் இருக்க போதுன்னு கேக்குறீங்களா? மிகா மைனிங்ல நிறைய ஆபத்து இருக்கு, ஆனா வறுமைனால இதுதான் வாழ்வாதாரமாவும் இருக்கு. இந்த ஸ்டேட்ஸோட சில இடத்துல அதிகமா குழந்தைங்களை யூஸ் பண்றாங்க. சின்ன குழந்தைங்களாலதான் சின்ன சின்ன இடத்துல இறங்கி மிகாவை எடுக்க முடியும். எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் இல்லாம கம்மியான வேஜஸ் கொடுக்கணும்னு சொல்லி குழந்தைகளோட உயிரை பணயம் வச்சு இத பண்றாங்க. அவங்க வறுமைக்காக மாஃபியாவை பயன்படுத்திருக்காங்க. இமேஜின், நம்ம யூஸ் பண்ற லிப் கிளாஸ் நம்மள அழகா காட்டுது, ஆனா அதோட விளைவு என்ன? பல குழந்தைங்களோட வாழ்க்கை. உள்ள இறங்கி எடுக்கிறப்ப மண்ணை ஸ்லைட் ஆகிட்டா, பேர் ஹேண்ட்ஸ்ல எடுக்கிறப்ப அவங்க ஸ்கின் ஹெல்த் கண்டிஷன் ஸ்பாயில் ஆனா அதை மறைக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் உதவுமா? இல்ல அவங்களாலதான் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? சில கம்பெனிஸ் இதுக்கு சப்ஸ்டிட்யூட்டா சிலிகான் மிகாவை யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய ஷாக்கிங் சைடு இருக்கு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில. இந்த ஸ்கின் ஃபேர்னஸ் இண்டஸ்ட்ரி ஒரு $multi-million இண்டஸ்ட்ரி. இது ரேசிசம், சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் உருவாக்குது. ஸ்கின் ஃபேர் ஆனாதான் பெட்டர்ன்ற பிலீஃப் வச்சு செலிபிரிட்டி ஆகணும்னு நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா யாருக்கும் ஃபேர்னஸ் ரிலேட்டடா எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இது ஒரு பப்ளிக் ஹெல்த் கன்சர்னாகவே மாறுது நிறைய நாட்டுல. என்ன கிடைக்க போகுது இந்த ஃபேர்னஸ் கிரீம்ல? பிசிக்கல் டேமேஜோட சேர்த்து நிறைய பேரோட மென்டல் ஹெல்த்தும் தான் டேமேஜ் ஆகுது. ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக அவங்க இதுல செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் இழக்கிறாங்க அண்ட் டிப்ரெஷனுக்கும் தள்ளப்படுறாங்க. நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்குறப்ப கடகடன்னு திருப்பி எவ்வளவு விலைன்னு தான் பார்த்துருக்குமே தவிர்த்து அது மேல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா? என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி வாங்கிருக்கோமா? நெயில் பாலிஷ் கையை அழகாக்கும், ஆனா அதுல ரிலீஸ் ஆகுற ஃபார்மால்டிஹைட்னால இம்யூன் சிஸ்டம் பாதிக்கும். ஹேர் டை, ஐலாஷ்லயும் அந்த கெமிக்கல் இருக்கு. இதனால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஹேர் கலையாம இருக்க ஹேர் ஸ்ப்ரே பண்றோம். அந்த கொஞ்ச நேரம் அழகா இருக்க நம்ம எதை இழக்கிறோம்னு தெரியுமா? அதுல உள்ள தாலெட்ஸ்னால மேல் அண்ட் ஃபீமேலோட பர்த் டிஃபெக்ட், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ, லங் டேமேஜ் ஆகுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இருங்க இன்னும் நான் முடிக்கல. ஜெர்ம்ஸை கொல்ல ஆன்டி பாக்டீரியல் சோப்னு சொல்றாங்க, ஆனா அது நம்மள தான் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுது. அதுல உள்ள ட்ரைக்ளோசனால நம்ம ஸ்கின் இரிட்டேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் வருது. வெள்ளையா இருந்தாதான் அழகுன்னு நம்ப வச்சு
அதை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். கலரா இருந்தாதான் நம்மளுக்கு மதிப்புல விளம்பரம் வரும். ஆனா அது நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கலங்க, ஆப்பு தான் கொடுக்குது. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய ஃபேர்னஸ் கிரீம்ல ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதனால கேன்சர், ஸ்கின் டேமேஜ், கலர் ஆல்ட்ரேஷன், ரெட்னஸ்லாம் வருது. பேபிஸ் கூட விட்டு வைக்கலங்க. பேபி ப்ராடக்ட்ஸ்ல ஹார்ம்ஃபுல் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அது ஆபத்து. பேபி வைப்ஸ்ல உள்ள கெமிக்கல்னால ரேஷஸ் வரும். குழந்தைகளுக்கு அதை கியூர் பண்ண அவனே ரேஷ் கிரீம்னு ஒண்ணு வச்சிருக்கான். அப்புறம் ஏன் ரேஷ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்னு டைப்பர் வைப்ஸ்லாம் விக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஷேவிங் கிரீம்ல இருக்கிற சில ஹார்ம்ஃபுல் இன்கிரிடியன்ட்ஸ்னால ஆஸ்துமா வரலாம். லிப்ஸ்டிக்ஸ்ல லெட் மிக்ஸ் பண்றாங்க. அதுவும் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சீப்பா கிடைக்குதா? பி அவேர் அண்ட் பி அலர்ட். மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்கின்னை கெடுத்துக்காதீங்க. க்ரூயல்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், ஹார்ம்லெஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கிற நிறைய கம்பெனிஸ் இப்ப மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. பேச நிறைய இருக்குங்க. இதோட டார்க் சைடு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகம். என்ன பண்ணாலும் ஏஜ் ஆகுறத தடுக்க முடியாது. வயசு ஆக ஆக சேஞ்சஸ் வரும் பாடியில, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதான் நேச்சுரல். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் அழகா இருக்கணும்னு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா ஒரு 30+ ஏஜ்ல உள்ளவங்களுக்கு இன்செக்யூரிட்டியை தான் கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி unrealistic and unacceptable beauty standard கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், கொரியன் கிளாஸ் ஸ்கின் இப்போ ரொம்ப ட்ரெண்டா இருக்கு. கிளாஸ் ஸ்கின் இருந்தா நல்லா இருக்கும். கொரியன்ஸ்க்கு கிளாஸ் ஸ்கின்னா அவங்க ஊரோட கிளைமேட் அப்படி இருக்கும். நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் இருக்கும். பிம்பிள்க்கு ஒரு சீரம், பிரைட்னிங்க்கு ஒரு சீரம், ஹைட்ரேட்டிங் ஸ்கின்னுக்கு ஒரு சீரம், ஏகப்பட்டது. Does it really works? இதனால ஏற்பட போற பின்விளைவு பிசிக்கலா மட்டும் இல்ல, சைக்கலாஜிக்கலாவும் நிறைய யங்ஸ்டர்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இழக்கிறாங்க. காஸ்மெட்டிக் சர்ஜரி கூட இப்ப அதிகமாகுது. அன்ரியலிஸ்டிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக சர்ஜிக்கல் மூலமா ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் மாத்துறது. இந்த மாதிரி பண்றதுனால செலவு ஒரு பக்கம், சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம். ஒரு ஸ்டடியில 18 வயசுல இருக்கிறவங்க ரைனோபிளாஸ்டி, 19ல இருந்து 34 வயசுல இருக்கிறவங்க ஆன்டி விரிங்கிள் இன்ஜெக்டபிள்ஸ் மாதிரி ப்ரொசீஜர் பண்றது அதிகமாகுது. இதனால அலர்ஜிக் ரியாக்ஷன், நர்வ் டேமேஜ், ஃப்ளூயிட் பில்டப், ஸ்காரிங் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது. ஆனா அதோட பாசிட்டிவ் சைடு தான் தெரியுது. இந்த நெகட்டிவ் கண்ணுக்கு மறைக்குது. பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கும் ரேசிசம்க்கும் லாங் ஹிஸ்டரி இருக்குங்க. யூரோசென்ட்ரிக் பியூட்டி ஸ்டாண்டர்டை தான் பியூட்டி இண்டஸ்ட்ரி ஐடியாஸ்ல வைக்கிறாங்க. அந்தந்த ஊருக்கு ஏத்தாப்புல டிசைன் பண்ண மாட்டாங்க. இதோட விடல ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங்கும் பண்றாங்க. பையன்னா மஸ்குலர் அண்ட் மாஸ்குலைனா இருக்கணும், இதே ஒரு பொண்ணுனா ஸ்லிம் அண்ட் அட்ராக்டிவா இருக்கணும்னு ஸ்டீரியோடைப்பிங் பண்றாங்க ஆட் மூலியமா. இயற்கையா நடக்கிற விஷயத்த நம்மளால மாத்த முடியாது. சேஞ்சஸை நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த பொய்யான ஒரு ஐடென்டிட்டிக்காக நம்ம ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டை கெடுத்துக்க கூடாது.